இது எதை குறித்து சொல்லுகிறார்? இது மனிதன் திருந்தி ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை குறித்து சொல்லுகிறார். இது எதை குறித்த பிரசங்கம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்ல, இது ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். ஆகவே ராஜ்யம் என்ற சொல் பரலோகத்தை குறிக்கும். இந்த பூமியிலே தேவன் எழுப்புத ராஜ்யத்தை குறிக்கும், மனம் திரும்பின வாழ்க்கையை குறிக்கும், ஸ்தல சபையை குறிக்கும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய எந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார்? சரி, நான் முடிவுக்கு வருகிறேன். இப்போது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து கர்த்தர் பேசி முடித்து ரட்சிப்பை எல்லாம் சம்பாதித்து இப்போது பரத்துக்கு ஏறி போகிறார். இனி உருவாக போகிறது ராஜ்யம் அல்ல, சபை. அந்த நிலைமையிலே ஆண்டவர் ஒலிவ மலையிலே அவரை பார்த்து கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசுகிறார். ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருவார் என்று. இவர்கள் எப்போது எதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ராஜ்யம் இப்பொழுதுதான் ராஜ்யத்தை கொடுப்பீரா? அப்படி ஒரு ராஜ்யம் இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி ஒரு ராஜ்யம் வராது. அதாவது உலக பிரகாரமாய் பார்க்க தகுந்ததான ஒரு ராஜ்யம் உண்டாகாது என்று சொல்லவில்லை. அதை அறிந்து கொள்ள உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது என் தேவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்று தான் சொன்னார். இப்போது நாம் பார்த்ததில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது என்ன என்பதை பார்த்தோம். அது இப்போது அறிவிக்கப்படவில்லை. இனி எப்போது அறிவிக்கப்படும்? உபத்திரவ காலத்தில் மறுபடியும் சாட்சியாக அறிவிக்கப்படும். இன்னொரு சுவிசேஷம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம் 24 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20. இந்த வசனமா? கிருபையின் அதனுடைய அர்த்தம் இப்படி இருக்கும். இட் இஸ் த பவர் ஆஃப் சால்வேஷன். வாசிங்க. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை. ஆம், அப்படியான பரிசுத்த பவுல் எதை பிரசங்கம் பண்ணினார்? கிருபையின் சுவிசேஷம். என்ன அர்த்தம்? நாம் எதுவுமே செய்ய முடியாது. இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தால் நமக்கு பரலோகத்துக்கு இடம் உண்டு. இது கிருபை. இது இயேசுவின் இரத்தத்தை குறித்த சுவிசேஷத்துக்கு என்ன பெயர்? கிருபையின் சுவிசேஷம். இங்கு பாவம் மன்னிப்பை, இதுதான் பாவத்தை குறித்த பிரச்சனை. இந்த சுவிசேஷத்தில் தான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற அதை வைத்துக் கொண்டு எழுப்பப்படுகிற கிருபையின் சுவிசேஷத்தில் தான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். எந்த சுவிசேஷத்தில் ரட்சிக்கப்படுகிறது? இல்லை, ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அற்புத அடையாளங்கள் அல்ல, பரிசுத்தாவின் வரங்களினாலே அற்புத அடையாளங்கள் நடக்கின்றன. மூன்றாவது மகிமையின் சுவிசேஷம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 9 வசனம். 2 கொரிந்தியர் 4:9. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார் என்று சொல்வதுதான் மகிமையின் சுவிசேஷம். மகிமையின் சுவிசேஷத்தில் அதிகமாக சொல்லப்படுகிற சத்தியம் எது? கிறிஸ்து இயேசுடைய 2ஆம் வருகையை குறித்து. 4வது நித்திய சுவிசேஷம். வெளிப்படுத்தல் 14:6. வெளிப்படுத்தல் 14:6.
இந்த ஒரு சுவிசேஷம் தான் தேவதூதன் கையிலே கையளிக்கப்பட்டது. இந்த எவர்லாஸ்டிங் காஸ்பல். இதை பிரசங்கம் பண்ணுகிறது யார்? தேவதூதன், மனிதன் அல்ல. என்ன பிரசங்கம் பண்ணுகிறான்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரே தெய்வம், அவரையே வழிபடுங்கள். அந்த கிறிஸ்துவை வழிபடுகிற நாட்களிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. வர்ஷிப் த கிரியேட்டர். உங்களை படைத்த தேவனை மறக்காதீர்கள் சொல்லி. இல்லாவிட்டால் உங்கள் தண்டனை. ரட்சிப்பை குறித்த பிரச்சனையே கிடையாது. த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை பிரசங்கம் பண்ணுகிற நித்திய சுவிசேஷம். இப்படிப்பட்ட வார்த்தை, இப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் 4 வகையாக இருக்குன்னு சொன்னோம். இவை அல்லாமல் இன்னொன்று இருக்கிறது. அதற்கு பெயர் another gospel. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆம், நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு இயேசுவை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பெயரை சொல்ல விரும்பவில்லை. பிரபலமான கிறிஸ்தவ டிவி, அதிலே ஒரு பெரியவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் என்னிடத்தில் தோன்றி, உனக்கு தெரிந்த 10-12 பேர்களை எழுதி எனக்கு என்னிடத்தில் கொடு, உன்னுடைய சிபாரிசிலே அவர்களை நான் பரலோகத்தில் சேர்க்கிறேன். This is another gospel. இப்படி பிரசங்கம் பண்ணுகிற வேறொரு சுவிசேஷத்தை டெலிவிஷன்கள் பரப்பிக்கொண்டே இருக்கின்றன. என் அருமையான சபையை ஒரு உதவி செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த டிவியை கேட்காதபடி ஆஃப் பண்ணி வைங்க. அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசி நாட்களிலே வஞ்சகமான உபதேசங்களை கொண்டு வருகிற தொலைக்காட்சி முன்பு நீங்களும் அமர்ந்திராதீர்கள். வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். சுவிசேஷத்தை அறியுங்கள், சத்திய மார்க்கத்தில் நடங்கள், கடைசி வரையிலும் சத்தியத்தை காத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரர், எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீ பேசின ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். தாறுமாறாக பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிற காலத்தில் உம்முடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் மறந்து மரம் போல பிரசங்கம் பண்ணுகிற காலத்தில் எங்களுக்கு வேத எழுத்துக்களை சுட்டி காட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே தாழ்ச்சி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அறிந்து கற்றுக்கொண்ட அந்த வசனங்களில் நீடித்திருக்க உதவி செய்யும். உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். எதிர்வல்லமை எல்லாவற்றையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.